மகனே, வழக்கமான தாலாட்டை உனக்கு நான் வாசிக்க முடியாது. அவை மொழியின் ஆடம்பரங்கள், கைது செய்து வைத்த கணாக்கள், நிர்பந்த உறக்கத்திற்கு உன்னை இட்டுச் செல்லும் ஏற்பாடுகள். என் தாலாட்டு இசை என்னும் தூக்க மாத்திரைகள் இல்லாதது. இது உறக்கத்தை அல்ல, உன் விழிப்பையே பாடுபொருளாய்க் கொண்டது. தந்தை மகட்காற்றும் சம்பிரதாய சடங்குகளின் நீட்டோலையை என்னிடம் நீ நீட்டாதே. சுவாசிக்கத் தெரிந்த உனக்கு காற்று மண்டலத்தை அறிமுகம் செய்வது அவசியமில்லை. நாங்கள் உனக்கு பெயரிட்டது எங்கள் சௌகரியம் கருதித்தான் மகனே. பாஷை தனது அர்த்த மண்டபத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் போது உன் பெயரை நீயே இட்டுக்கொள்வதே நீதி. உன் தூளியின் மேல் தொங்கவிட வர்ண பலூன்கள் இல்லையென்று வருந்தாதே. உன் தூளிக்கு கயிறு கிடைத்ததே என்று களி. ஆமாம் மகனே, உனக்கு அணிவிக்க என்னிடம் ஆபரணங்கள் இல்லை, விலங்குகளும் இல்லை. உனக்கு நான் செல்வம் எதுவும் சேர்த்து வைக்க முடியாது. நீ செலவழிப்பதற்கு உன் வியர்வை இருக்கின்றது. பள்ளிக்கூடத்தில் உன்னை சேர்ப்பது பற்றி நான் சிந்திக்கவில்லை. அங்கே உனக்கு நிகழ்வது எழுத்துகளின் கட்டாய அறிமுகம்தானே. வாழ்க்கையை வாசிக்க நீ தெருவுக்குத்தானே திரும்பி வர வேண்டும். உன் சாலையில் மரங்கள் பூக்களை பரப்பி வைக்கலாம், ஆனால் மனிதர்கள் முட்களை பரப்பி வைக்கலாம். நீ பூவையும் எடுத்துக்கொள், முள்ளையும் எடுத்துக்கொள். அந்த பூவை சட்டையில் குத்திக்கொள்ள முள்ளை குண்டூசியாக்கிக்கொள். உன்னை நான் வாழ்த்துகிறேன், ஆனால் வாழ்த்துக்களே உன்னை வாழ வைத்து விடுவதில்லை. நதிக்கரையோரத்து நகரம் வெள்ளப்பெருக்கை எதிர்பார்த்து விழிப்போடு இருப்பது போல் எப்போதும் விழிப்பாயிரு. உறங்கும் போதும் உன் மனக்கண்கள் இமைத்து கொண்டிருக்கட்டும். இந்த சமூகத்தின் வேர்களை கொஞ்சம் விசாரி. அஸ்திவாரங்களின் அறிமுகம் இல்லாமல் சுவர்களை ரசிக்காதே. மானுடத்தை உன் தோள்களில் ஏற்றி ஓர் அங்குலமாவது உயர்த்து. திசைகளின் நெற்றிகளுக்கு உன் பெயர் பொட்டாகட்டும்.